வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். இன்றைக்கி மிஷின் த்ரெட்டு ஆர் சீவிங் த்ரெட் சொல்லுவோம். இந்த த்ரெட்டில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுறது சொல்லி பார்ப்போம். ஏன் இந்த த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, பீட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த த்ரெட்டில் இன்றைக்கி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது சொல்லி பார்ப்போம் வாங்க. இது சிங்கிள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டும் சிங்கிளாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மிஷின் த்ரெட்டும் டைலரிங்கில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த மிஷின் த்ரெட்டும் சிங்கிளாக ஒரே ஒரு நூல் தான் எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? சிங்கிள் தான் எடுத்திருக்கேன். போட்டுக்கிட்டு இதெல்லாம் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஜரியில் பண்ணியிருக்கோம், சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மிஷின் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதே செயின் ஸ்டிச்சு தான், சேம். இதில் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் போட போகிறீங்க. பார்த்துக்கோங்க, சிங்கிளாக எடுத்துருக்க, அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் பீட் நீடில், இந்த மெலிசா அயன் பீட் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு நான் சொல்கிறேன். இதே பீட் நீடிலே எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அயன் பீட் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப மெலிசாக இருக்கும் பாருங்கள். நான் ஃபோட்டோ கூட இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த நீடிலில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதில் நமக்கு பழகினா தான் நம்ம பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த நீடிலில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன் நான். நீங்களும் இதே நீடிலில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். சுகர் பீட் எடுத்துக்கோங்க, அயன் பீட் நீடில் எடுத்துக்கோங்க, இந்த மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி அந்த பீட் நீடிலில் கொஞ்சம் லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளால் நிறையலாம் பிடிக்க முடியாது. அதில் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக லோட் பண்ணிலாம் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இப்போது 2 பீடாக தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். 2 பீடு உள்ளே போயிடுச்சா, ஒன்று இந்த சுண்டு விரலால் இப்படி இறக்கி விடுங்க, இல்லை கட்டை விரலால் இப்படி இறக்கி விட்டு கிட்ட தள்ளி செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறீங்க. வெறும் செயின் ஸ்டிச்சு தான். ஆனால் அந்த பீடை உள்ளே இப்படி லோட் பண்ணிவிட்டு 2 பீடாக லோட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த முனையை கரெக்டாக அந்த நூலோட முனையில் பிடிச்சிருப்பேன். 2 பீட் பிடிச்சிருப்பேன். உள்ளே போகுது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 2 பீடு அப்படியே கிட்ட தள்ளிக்கோங்க. அப்படி தள்ளாமல் போட்டிங்கன்னா இந்த 2வது லைனில் இப்படி காட்டுதுங்க பாருங்கள், கொஞ்சம் கேப், அந்த மாதிரி கேப் வந்துடும். கிட்ட தள்ளி போடணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீடில் வச்சுட்டு அந்த செயின் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நமக்கு கண்டினியூஸாக வரும். இல்லைன்னா கேப் வந்துடும். கேப் வந்துருச்சுன்னா நல்லாவே இருக்காது நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது. தெரியுதுங்களா? சின்னதாக செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் போடும்போது இந்த பீடை உள்ளே விட்டுட்டு செயின் ஸ்டிச் போடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கண்டினியூஸாக வர்றதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தானாகவே வந்துடும். 2 பீடாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. சில இடத்துல ஒரு பீடாக கூட வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் 3, 4, 5 அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் போட்டோன்னே தூக்கிட்டு நிற்கும். நல்லாவே இருக்காது பார்க்க. அதனால் எப்பயுமே 2 பீடாகவே லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லோட் பண்ணாதீங்க. தெரியுதுங்களா? 2 பீடு கடைசியாக எண்ணாட் போட்டு முடிக்கிறேன். ஒவ்வொரு பீடுமே ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வளைவான இடத்துல எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஷார்ப்பாக எப்படி எடுத்துன்னு போகிறது. இப்போ நீங்கள் சுகர் பீட்லேயே ஒரு டிசைன் போடுறீங்க அவுட்லைனில் ஃபுல்லாக அப்படின்னா, ஒரு இமேஜ் போடுறீங்கன்னா அதுவுமே ஷார்ப்பாக எடுத்துன்னு வரணும். அதுக்காக 2 பீடாக தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ப்ளவுஸில் போடும்போது, இப்போ நீங்கள் எடுத்து ஈஸியாக ப்ளவுஸில் போடும்போது அது நல்லாவே இருக்காது. அதனால் எப்பயுமே சுகர் பீடை 2ஆவே லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த கீழே இறக்கும்போது ஒன்று கட்டை விரலை இப்படி இறக்கி விடுறேன். அப்படி இல்லைன்னா சுண்டு விரலை வச்சு இறக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், அதுலேயுமே வீடியோலேயே அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த முனைக்கு வந்துட்டோமா, இப்போது அடுத்தது லைன் எப்படி போகுது, அந்த பக்கம் கோடு போகுது. அப்போ அதுக்கு பின்பக்கமாக வெறும் அந்த நூலில் மட்டும் சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஷார்ப் எட்ஜ் ப்ராக்டிஸ்க்கு வந்தோமோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே இப்போ பீட்ஸில் போட்டுடலாம். பீட்ஸையும் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இப்போ இருக்கீங்க, பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த முனையில் போய்ட்டு எப்படி எடுக்கிறது பாருங்கள். இந்த முனை வரைக்கும் வந்துட்டேன். பேக்கில் ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அது வெறும் நூலில் தான் போடணும். பீடையும் சேர்த்து போடாதீங்க, கரெக்டாக இருக்காது. வெறும் நூலில் மட்டும் பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு, இப்போ கூட பாருங்கள், திரும்பியும் இதோ பாருங்கள், இந்த முனைக்கு வந்துட்டேன். இப்போ கோடு அடுத்தது அந்த பக்கம் போகுது. சரிங்களா? அதுக்கு பின்பக்கமாக தெரியுதுங்களா? அதுக்கு பின்பக்கமாக ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பீடாக ஸ்டிச் பண்ணி
கடைசியாக இந்த இடத்துக்கு வந்துட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. 2 பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ ஈஸியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது லுக் நல்லா இருக்காது. இதையுமே எண்ணாட் போடுற மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஷேப்பில் இதையுமே ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ப்ராக்டிஸ்க்காக தான் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள்.